தந்தை மகன் தூயாவியாரின் பேராலே ஆமென். ஆன்ம வழிகாட்டி பிப்ரவரி மாதம் 11ஆம் தேதி புதன்கிழமை. புனித லூர்து அன்னையை நோக்கிய நமது இறைவேண்டல். அமலோற்பவ கன்னி மாதாவே, சொல்லொன்னா சோதி கதிர்வீச சூரியன் ஒளிதங்கிய சுத்த வெள்ளை உடை அணிந்து தெய்வீக வடிவு அலங்காரத்தோடு அன்று எழுந்தருளி வந்து தன்னந்தனிமையான லூர்து மலை கெபியில் காட்சி தர கருணை புரிந்த உமது அருள் வளங்களை நினைத்தருளும். உமது திருக்குமாரன் உமக்கு கட்டளையிட்ட மற்றற்ற வல்லமையும் நினைவு கூர்ந்தருளும். புதுமையில் பிரபல்யமான லூர்து மலை மாதாவே, உமது பேறு பலன்களின் மீது நிறைந்த நம்பிக்கை வைத்து உமது தயவு ஆதரவை அடைய இதோ நாங்கள் ஓடி வந்தோம். உமது தரிசன வரலாறுகளின் உண்மையை உணர்ந்து ஸ்திரப்படுத்தின பரிசுத்த திருத்தந்தையை உமது திருக்கர வலக்கரத்தால் காத்தருளும். தேவ இரக்க நேச மனோகரம் அடங்கிய இரட்சண்ய பொக்கிஷங்களை திறந்து அவைகளை எங்கள் மீது பொழிந்தருளும். உம்மை மன்றாடி கேட்கும் எங்கள் விண்ணப்பங்கள் எதுவும் வீண் போக விடாதேயும். மாசற்ற கன்னிகையான லூர்து மலை மாதாவே, தேவரீர் எங்கள் தயாபரியாயால் எங்கள் மன்றாட்டுக்களை தயவாய் கேட்டருளும். லூர்து ஆண்டவளே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆமேன். யோவான் நற்செய்தி 2ஆம் அதிகாரம் 3வது இறைவார்த்தை. திருமண விழாவில் திராட்சை ரசம் தீர்ந்து போகவே இயேசுவின் தாய் அவரை நோக்கி, திராட்சை ரசம் தீர்ந்து விட்டது என்றார். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சிந்தனை. இயேசு கிறிஸ்துவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலே பிரான்ஸ் தேசத்தின் லூர்து நகரில் மெசபியேல் குகையில் காட்சி தந்த லூர்து அன்னையினுடைய பெருவிழாவை மகிழ்வோடு திருச்சபை கொண்டாடி மகிழ்கிறது. டிசம்பர் மாதம் 8ஆம் தேதி 1854 அன்று திருத்தந்தை 9ஆம் பயஸ் அப்போஸ்தலிக்க படிப்பினையான இன்ஃபேபிலியூஸ் டியூசிஸ் மாசற்ற கருத்தரிப்பின் கோட்பாட்டை அறிவித்தார். 3 ஆண்டுகளுக்கு பிறகு பிப்ரவரி மாதம் 11ஆம் தேதி 1858 அன்று அன்னை கன்னிமரியாள் பெர்னதத் என்ற ஏழை சிறுமிக்கு காட்சியளித்தாள். இது தொடர்ச்சியான தரிசனங்களை உள்ளடக்கியது. மார்ச் 25 அவர் பெர்னதத்துக்கு தோன்றிய போது அந்த பெண்மணி தன்னை நாமே அமல உற்பவம் என்ற வார்த்தைகளால் அடையாளம் காட்டினார். ஏழை பெற்றோரின் நோய்வாய்ப்பட்ட குழந்தைதான் பெர்னதத். அவர்களின் கத்தோலிக்க நம்பிக்கை நடைமுறை வெதுவெதுப்பானதாக அப்போது இருந்தது. பெர்னதத், பரலோகத்தில் இருக்கிற எங்கள் தந்தையே, அருள் நிறைந்த மரியே வாழ்க மற்றும் விசுவாச பிரமாணத்தை ஜெபிக்க கற்றறிந்திருந்தாள். ஜென்ம பாவமில்லாமல் உற்பவித்த கன்னிமரியே என்ற அற்புத பதக்கத்தின் ஜெபத்தையும் அவள் அறிந்திருந்தாள். ஆனால் திருச்சபையில் வெளியிடப்பட்ட நாமே அமல உற்பவம் கன்னிமரியாளின் கன்னித்தன்மையுடைய பிறப்பை அவள் அறிந்ததில்லை. இந்த காட்சியை அவர் வெளிப்படுத்தியதை உறுதிப்படுத்தும் விதமாக அன்னை கன்னிமரியாள் தனது பெயராக நாமே அமல விற்பவம் என்ற வார்த்தையை சொன்னதன் மூலமாக இவருக்கு அளிக்கப்பட்ட செய்தி உறுதி செய்யப்பட்டது. விசாரணையின் போது பெர்னதத் தான் கண்டதை பற்றி விவரித்தார். அது ஒரு பெண்ணின் வடிவத்தில் வெள்ளை நிறத்தில் இருந்த ஒன்று. அவள் அக்வேரா என்ற வார்த்தையை பயன்படுத்தினாள். இது இந்த விஷயம் என்று பொருள்படும் ஒரு பேச்சு வழக்கு சொல். அது கையில் ஜெபமாலையுடன் கூடிய ஒரு அழகான இளம்பெண். அவளுடைய வெள்ளை அங்கி நீல நிற கச்சையால் சூழப்பட்டிருந்தது. அவர் ஒரு வெள்ளை முக்காடு அணிந்திருந்தாள். ஒவ்வொரு காலிலும் ஒரு மஞ்சள் ரோஜா இருந்தது. அவர் கையில் ஒரு ஜெபமாலை இருந்தது. அந்த பெண் முறைசாரா முகவரி வடிவத்தை பயன்படுத்தாமல் கண்ணியமான வடிவத்தை பயன்படுத்தியதால் பெர்னதத் ஈர்க்கப்பட்டார். அந்த அடக்கமான கன்னி ஒரு அடக்கமான பெண்ணுக்கு தோன்றி அவளை கண்ணியத்துடன் நடத்தினார். அந்த எளிய பெண் மூலம் அன்னை மரியாள் மில்லியன் கணக்கான மக்களின் நம்பிக்கையை புத்துயிர் பெற செய்தார். தொடர்ந்து புத்துயிர் இன்றும் பெற்று வருகிறது. பிரான்சின் பிற பகுதியிலிருந்தும் உலகம் முழுவதிலிருந்தும் மக்கள் லூர்து நகருக்கு வரத் தொடங்கினர். 1862ஆம் ஆண்டில் திருச்சபையினுடைய அதிகாரிகள் காட்சியின் நம்பகத்தன்மையை உறுதி செய்து மறை மாவட்டத்திற்கான லூர்து அன்னையின் வழிபாட்டை அங்கீகரித்தனர். 1907ஆம் ஆண்டில் லூர்து அன்னையின் விழா உலக அளவில் கொண்டாடப்பட்டது. லூர்து திருத்தலம்
புனித யாத்திரை மற்றும் குணப்படுத்தலுக்கான இடமாக மாறியுள்ளது. ஆனால் இன்னும் அதிகமாக நம்பிக்கைக்குரிய இடமாக மாறியுள்ளது. திருச்சபையினுடைய அதிகாரிகள் 60க்கும் மேற்பட்ட அற்புதமான குணப்படுத்துதல்களை அங்கீகரித்துள்ளனர். இருப்பினும் இதை போன்ற பல குணப்படுத்துதல்கள் மக்கள் மத்தியிலே இன்றும் இருக்கிறது. விசுவாசமுள்ள மக்களுக்கு இது ஆச்சரியம் அல்ல. ஆனால் விசுவாசமற்றவர்களுக்கு இது மிகப்பெரிய ஆச்சரியமே. இது இயேசுவின் குணப்படுத்தும் அற்புதங்களின் தொடர்ச்சியாகும். இப்போது அவரது தாயின் பரிந்துரையால் லூர்து நகர் மெசபியல் குகையின் அடியிலே வருகிற நீர்ச்சுளையிலிருந்து இது செய்யப்பட்டு வருகிறது. இன்றும் லூர்து நகரத்திற்கு வருகை தரும் பலர் புதுப்பிக்கப்பட்ட நம்பிக்கையுடனும் தங்கள் ஏழை சகோதர சகோதரிகளுக்கு கடவுளுக்கு சேவை செய்ய தயாராகவும் வீடு திரும்புகிறார்கள். இத்தகைய அற்புதமான லூர்து அன்னையினுடைய திருவிழாவை நாம் மனமகிழ்வோடு கொண்டாடுகிறோம். அந்த அன்னையினுடைய பேரருளும் இரக்கமும் இன்று நமது குடும்பங்களை ஆசீர்வதிக்க இந்த நாளிலே இணைந்து ஜெபிப்போமாக. இறை வார்த்தையினால் எங்களை வாழ்வித்து கொண்டிருக்கும் எங்கள் அன்பு இயேசுவே, எங்களுடைய நோய்களை எல்லாம் குணமாக்கும் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு போற்றி துதித்து ஆராதித்து மகிழ்கிறோம். உமது வார்த்தைகள் வாழ்வு தரும் ஜீவனை கொண்டிருக்கின்றன என்ற இறை வார்த்தைக்கு ஏற்ப உமது வார்த்தையால் எங்களை வாழ்வித்து கொண்டிருக்கும் உமது நாமத்திற்காக நன்றி கூறுகிறோம். அற்புதங்களின் புகலிடமாக திகழும் பிரான்ஸ் நகர் புனித லூர்து அன்னையின் திருவிழாவை கொண்டாடி மகிழும் இந்த வேளையில் உமது அன்னையின் வல்லமிக்க பரிந்துரைக்காய் நன்றி கூறுகிறோம். திக்கற்றவர்களுக்கும் நோயுற்றவர்களுக்கும் வாழ்வில் நம்பிக்கையிழந்து சோர்வுற்று தளர்ந்து போன மக்களையும் திடப்படுத்த இன்று அந்த தாயின் பரிந்துரைக்கு பக்குவமாக ஒப்பு கொடுத்து மன்றாடுகிறோம். தீராத வியாதிகளாலும் வெகு நாட்களாக அனுபவித்து வரும் நோயின் தாக்கத்தினாலும் மனம் நொந்து அழுது கொண்டிருக்கும் மக்களை இன்று கண்ணோக்கி பாரும். மெசபியேல் குகையில் பொங்கி வழியும் உமது இரக்கத்தின் தண்ணீர் இன்று இவர்கள் மேல் தெளிக்கப்படுவதாக. நோய்கள் முற்றிலும் குணமாவதாக. குறைவுற்ற அவயங்கள் சரி செய்யப்படுவதாக. கண்ணீரின் நாட்கள் முடிந்து போவதாக. குடும்பங்களில் பிரச்சனை முடிவுக்கு வருவதாக. பொருளாதார சிக்கல்கள் நிறைவுக்கு வருவதாக. நம்பிக்கையில் நாங்கள் வளர அற்புதங்கள் இன்று எங்களுக்கு அன்னையின் பரிந்துரையால் நடப்பதாக. அன்னை மரியாளை அன்பு செய்து அவரது திருமகனை எங்கள் வாழ்வால் பின்பற்ற அவரது மீட்பளிக்கும் குணத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு இறையருள் நிறைவாய் பொழியப்படுவதாக. தேவையில் இருப்போரையும் அவமானத்தின் மத்தியில் கடந்து செல்லும் மக்களையும் பாதுகாத்து விடுவித்து வழிநடத்தும் அன்பு தாயே, இன்று உம்முடைய பிள்ளைகளாகிய எங்கள் வாழ்விலும் அற்புதங்கள் நடக்க உமது திருக்குமாரனிடத்தில் எங்களுக்காக பரிந்து பேசுவீராக. ஆமேன். எல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் தூய் ஆவியானவர் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து புனிதப்படுத்தி வழிநடத்துவாராக. ஆமேன். அற்புத குழந்தை இயேசுவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். அற்புத லூர்து அன்னையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. இயேசுவின் இரத்தம் ஜெயம்.